ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். யோபு 1 அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய யோபுவானவர் தன்னுடைய பிள்ளைகள், அதாவது யோபுவிற்கு 7 குமாரர் மற்றும் 3 குமாரத்திகள் உண்டு. இந்த 7 குமாரர்களும் தங்களுடைய வீட்டிலே வந்து போஜனம் பண்ணும்படி அநேக போஜன பதார்த்தங்களை கொண்டு விசேஷமான உணவுகளை தயாரித்து தங்களுடைய வீடுகளில் அவனவனுடைய நாட்களில் மற்ற 3 சகோதரிகளையும் அழைப்பித்து அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி போஜனம் செய்வதும் புசித்து குடிப்பதும், அதாவது நன்றாய் சாப்பிட்டு பேசி திருப்தி அடைகிறதுமாய் இருந்தார்கள். ஆனால் இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த நம்முடைய யோபுவானவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அந்த பிள்ளைகளுக்காக ஒருவேளை ஏதாவது தேவனை தூஷித்தோ அல்லது நம்முடைய தேவனுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருப்பார்களோ என்ற ஒரு எண்ணத்துல அவர்கள் ஒவ்வொருவரையும் அழைப்பித்து ஒவ்வொரு குமாரரும் ஒவ்வொரு நாளில் அந்த போஜனத்தை முடிக்கும் போது அதிகாலையிலே அவர்களுக்காக ஒவ்வொருவருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி யோபு இவ்விதமாய் செய்து வந்தார். அவர் இப்படி செய்ய காரணம், தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு பாவத்தை ஒருவேளை செய்திருப்பார்களோ என்று எண்ணி பயந்து அந்த காரியத்தை அவர் செய்து வந்தார். ஆனால் இந்த இடத்திலே நாம் மற்றொரு காரியத்தை பார்க்க வேண்டும். யோபு 1 அதிகாரம் 19 வசனம். வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், யோபுவின் வாழ்க்கையில நடந்த ஒரு கொடூரமான காரியம். அவனுக்கு இருந்த ஆடுகள், மாடுகள், ஏர் மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், பின்னும் பிறனுக்குண்டான யாவையும் அவனுடைய குமாரர், குமாரத்தி, இன்னும் சொல்ல போனால் எல்லா காரியங்களும் அவனை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அவனுடைய குமாரர் 7 பேரும், குமாரத்திகள் 3 பேரும். யோபுவினுடைய குமாரர், குமாரத்திகள் தங்கியிருந்த அந்த வீட்டின் மேல் சுழல் காற்று வந்து மோதி அவர்கள் இறந்து போனார்கள் என்று நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். பிள்ளைகள் செய்த ஒரு காரியத்திற்காக தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்களோ என்று பயந்து நடுங்கி அவர்கள் செய்த காரியங்களுக்காக சர்வாங்க தகன பலியை செலுத்தி இவ்விதமாய் அவர்களை சுத்திகரித்தார். ஆனாலும் பின்னொரு நாளில் இந்த 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இல்லாமற் போகிறார்கள். அதாவது அவர்கள் இந்த பூமியில் இராதபடிக்கு இறந்து போகிறார்கள். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அநேக காரியங்களை, தேவனோடு கூட இருக்கிற உறவுல எல்லாவற்றையும் நான் அனுதினமும் தேவனோடு கூட தேவனுடைய வார்த்தையை, கட்டளைகளை, தேவனுடைய காரியத்தை, ஊழியத்தை, ஜெபத்தை, வேண்டுதலை, விண்ணப்பத்தை, இப்படி எல்லாவற்றையும் தேவனோடு கூட இருந்து செய்கிற ஒருவனாய் நான் காணப்படுகிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை நான் பார்க்க முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பை நான் அடைந்திருக்கிறேன். என்னுடைய கணவனாரை இழந்திருக்கிறேன், என்னுடைய மனைவியை நான் இழந்திருக்கிறேன், என்னுடைய தகப்பனாரை நான் இழந்து விட்டேன், என்னுடைய தாயாரை நான் இழந்து விட்டேன், என்னுடைய பிள்ளைகளை நான் பறிகொடுத்து விட்டேன். என்னுடைய வீட்டின் காரியங்கள் கடன் பட்டிருக்கிறது. ஒரு பெரிய கடன் பிரச்சனை என்னை இறக்கும் தருவாய் வரைக்கும் கொண்டு போகிறது. ஒரு பெரிய அவமானத்தை நான் கண்டேன்.
என்னுடைய சொந்தங்களுக்கு மத்தியில அநேக பாடுகளும் அவமானங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களுமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யாரும் இல்லாத ஒரு தனிமை. எல்லாரும் ஒரு நாள் இருந்தாங்க, ஆனாலும் இப்பொழுது எனக்குன்னு சொல்லிக்க ஒருவரும் இல்லை என்று ஒருவேளை பலவிதமான கேள்விகளோடும் குழப்பங்களோடும், குறிப்பாக என்னுடைய ஊழியத்தை நான் இழந்து போவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இனி என்னுடைய வாழ்க்கையை நான் அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைப்பன்னு கூட எனக்கு தெரியலன்னு ஒருவேளை இந்த செய்தியை யாராவது பார்த்து கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு இந்த செய்தி யாருக்காக என்று நீங்கள் கேட்பீர்களானால், தேவனை அறிகிற அறிவில் உண்மையோடும் உத்தமத்தோடும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவனோடு கூட நான் சஞ்சரிக்கிறேன். தேவனை தேடுகிறேன். அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய எல்லாவற்றையும் கை கொண்டு நடக்கிறேன். அவரை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். அவர்தான் எனக்கு எல்லாமே. அவருடைய நாமம் தரித்தவனாய் காணப்படுகிறேன். அவர் மட்டும் இல்லனா நான் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அழுகையோடும் புலம்பலோடும் இந்த உலகத்தின் காரியத்தில் தோற்று போயிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்களுக்காக மட்டும்தான் இந்த செய்தி. யோபுவினுடைய வாழ்க்கையில அவன் செய்கிற எல்லா காரியத்தை குறித்தும் தேவனுக்கு முன்பாக ஒரு பயத்தை வைக்கிறான். ஒருவேளை இந்த காரியத்துல நான் தேவனுக்கு முன்னாடி தவறு செய்திருப்பேனோ, ஒருவேளை என் பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்களோ, ஒருவேளை என்னுடைய மனைவி, பிள்ளைகள், இப்படி வேலைக்காரர்கள், இன்னும் எத்தனை காரியங்கள் இருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் சமூகத்தில் சுத்திகரித்த ஒரு நல்ல ஒரு இருதயத்தை கொண்ட உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிற ஒரு யோபுவை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவரிடத்தில் சென்று சாத்தான் சில உத்தரவுகளை கேட்டுக்கொண்டதினாலே தேவனாகிய கர்த்தர் யோபுவின் வாழ்க்கையில அநேக காரியங்களை அனுமதிக்கிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இன்னென்ன விதமாக, அதாவது நீங்கள் தேவனுக்கேற்ற பலிகளை செலுத்தி தேவனோடு கூட இருக்கிற உறவுல, அன்புல, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல, அவருடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிறதுல, சமாதானத்துல, செய்கையில, இப்படி எல்லாவற்றிலும் நீங்கள் அவரோடு கூட இருந்தும் உங்களுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட இழப்பு, நஷ்டம், காயம், வேதனை, அவமானம் வந்திருக்குமே ஆனால் அதை குறித்து இன்றைக்கு நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுடைய தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக மரித்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்க ஒப்புக்கொண்டார். அப்பேற்பட்ட நல்ல தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். அவர் என்ன நோக்கத்திற்காக அந்த காரியத்தை அனுமதித்தாரோ அந்த காரியத்தின் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட்டது என்று சொல்லி அந்த துக்கத்தை, அந்த பாரத்தை, அந்த கஷ்டத்தை, அந்த நஷ்டத்தை, அந்த வேதனையை, அந்த வலியை இன்றைக்கே விட்டுவிடுங்கள். அவர் சமூகத்தை நாடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். ஒருவேளை நான் தவறு செய்ததனால மட்டும்தான் இந்த காரியம் எனக்கு ஏற்பட்டது, என்னுடைய தவறுதான், என்னுடைய தகப்பனாருடைய தவறுதான், என்னுடைய தாயாருடைய தவறுதான், என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாபம் தலைமுறையா இது எங்களை தொடர்கிறது, இப்படி நாங்க அவமானப்பட்டோம், இழந்து போனோம், கடன் பட்டோம், இவ்வாறான காரியங்களோடு கூட, வேதனையோடு கூட, கவலையோடு கூட என்னுடைய தவறுதான் சொல்லி நீங்கள் ஒருவேளை யாராவது ஒருவர் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் உன்னுடைய தவறை குறித்தும் உன்னுடைய பாவங்களை குறித்தும் அவர் சமூகத்திலே தெரிவித்து அந்த பாவத்தை, அந்த தவறை, அந்த துணிகரமான செயல்களை அவருக்கு முன்னால் அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட அக்கிரம செய்கைகளை, காரியத்தை, பாவத்தை செய்திருக்கிறேன், என்னை மன்னியும், மீண்டுமாய் உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் சமூகத்திலே நீங்கள் சொல்லுவீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வைத்தியன் பிணியாளிக்கு வேண்டியதே அல்லாமல் சுகமாயிருக்கிற ஒருவனுக்கு தேவை இல்லை என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை எல்லா நம்பிக்கையும் அற்று போயிருக்கிற சூழ்நிலையில நான் இந்த செய்தியை பார்க்கிறேன்னு ஒருவேளை நீங்க யாராவது இருப்பீர்களானால், என்னை தேடி வந்த அந்த நல்ல இயேசுவானவர் உங்களையும் தேடி வந்து உங்கள் அருகாமையில் அவர் அமர்ந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லவும், உங்கள் மேல் கண் வைத்து உங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பித்து ஆலோசனை சொல்லுகிற ஒரு மெய்யான தெய்வத்தை நாம் கொண்டிருக்கிறோம். கலங்காதீர்கள், புலம்பாதீர்கள், வருத்தப்பட வேண்டாம். வாழ்க்கை குறித்த வருத்தம், எதிர்காலத்தை குறித்த வருத்தம், இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கவர்கள். அப்பேற்பட்ட நம்முடைய இயேசுவை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.